ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஃபைனலி நிறங்கள் 3 இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். ஏன்னா நான் வந்து ரொம்பவே ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஃபிலிம் என்னோட கெரியரில். பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கில் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் கேரக்டராக வந்து இது இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் திஸ் ரோல். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் த ஐங்கரன் ப்ரொடக்ஷன், மனோஜ் சார் and Karuna sir and the entire team, and Rahman sir, Adarva sir, Sharat Kumar sir, Daipan Babu sir, EP sir, and my co-actor Dushant, Noble, everyone that worked in this project. They've all been super kind and very sweet. And it was ரொம்ப ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. லைக் ஐ ஹேட் தட் ஒரு சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் வேர் ஐ கேன் கோ அண்ட் ஆஸ்க் கார்த்திக், இஸ் இட் ஓகே, இது ஓகேவா, அது பண்ணலாமா? அண்ட் ஹி வாஸ் மோர் ஆஃப் அ ஃப்ரெண்ட் டு அஸ் ஆல். அண்ட் ரொம்ப இப்படி பண்ணலாம், இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம். இட் வாஸ் வெரி very collaborative. So that in itself was a very happy experience. So I'm looking forward for this role. I've given my best and the entire team has worked hard. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு ஃபைனலி இது ரிலீஸ்னால் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் வி நோ வாட் வி கேவ் டு திஸ் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரொம்ப நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மை டியர் ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ப்ரெஸ், மீடியா, அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி யூ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச். இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல. பிகாஸ் நான் மனசுக்குள்ளே நினச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டார். அஃப்கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க. அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இது அந்த ப்ரெஸ் மீட் வைக்கும்போது, இந்த படத்துக்கு அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்டில் நான் என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாது. என்ன சொன்னான்னா கதையை சொல்ல வேண்டியதாக இருக்கும், கதை ஸ்பாயிலர் ஆகிடும். அப்புறம் அப்படியெல்லாம் யோசிச்சு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. பட் above all இந்த வருஷம் எனக்கு வந்து 2024 வந்து இட் ஹாஸ் பீன் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் இயர். ஏன்னா எனக்கு 5 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் 2 தமிழ் படம். முதல்ல வந்து 5ஆம் மே, அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது, நிறங்கள் 3. இந்த படத்தை பற்றி நான் ஒன்றும் ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச் அபவுட் இட். பிகாஸ் நீங்கள் பார்த்து நீங்கள் தான் அது சொல்லணும். பிகாஸ் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சினிமா அப்படி இப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நல்ல ஒரு ஸ்டோரி. அந்த நல்ல ஒரு படத்தில் நான் இருக்கேங்கிறது தான் என்னோடய பெரிய பிளஸ்ஸிங்கை நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மனோஜ் ஃபார் தி டிசைனிங் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஆரம்பத்துலேருந்து இந்த டேட்ஸிலிருந்து கேட்கும் போதெல்லாம் வந்து ஹி வாஸ் தேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பேக் சப்போர்ட் ஃபார் திஸ். ஏன்னா ஒய் ஆம் சேயிங் தட் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி சப்ஜெக்டோ இல்லை இதோ வந்து ஏன்னோ மீடியோக்கர் சப்ஜெக்ட்டுங்கிறது இல்லை. இது ஆஸ் அ ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்குது. பட் இந்த காலத்தில் வந்து இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைமில் வந்து இப்போ தியேட்டர் ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை, ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தயார் பண்ணுறாங்க, யூனோ, ஃபார் பீப்புள் டு கம் டு த தியேட்டர். பட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹார்ட் அதில் இல்லை, அந்த ஸ்டோரியில், அந்த கண்டென்ட்டில், மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ். பட் இந்த மாதிரி சினிமாக்கள், இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரும்போது நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுறாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு அப்ரிஷியேட் Karna sir for taking up this project and producing this film. Thanks to Karna sir and the whole entire production team. EP sir, thank you so much for being a big back support for this entire production. And நான் ஏன் இந்த இதில் இருக்கேங்கிறது வந்து ரொம்ப நான் இப்போ இங்கே நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பெக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து 7 years ago துருவங்கள் 16 பார்த்தேன். நானும் என் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ அந்த படம் முடிஞ்சோடனே எனக்கு டியர்ஸ் இருந்தது கண்ணில். பிகாஸ் ஐ ஃபெல்ட் ஸோ என்னதான் இல்லை, அது சந்தோஷமாக, சோகமாக, சேட்னஸ் ஒன்றும் தெரியல. ஐ குடன்ட் எக்ஸ்பிரஸ் இட் அட் தட் மூமெண்ட். பட் ஐ ரிமெம்பர் தட் ஐ வெண்ட் அண்ட் ஹக்ட் கார்த்திக். போய் ஹக் பண்ணேன். தட் ஹாஸ் ரியலி சேஞ்ச்ட் மை another சைட் ஆஃப் மை கரியர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிறங்கள் 3க்கு இங்கே வந்து மறுபடியும் இங்கே உங்களை எல்லோரும் சந்திக்கிறோம். ஸோ சம்வேர் தேர் இஸ் அ கனெக்ஷன். ஐ திங்க் இந்த சினிமா கூட அடுத்த ஒரு துருவங்கள் 16 ஓடுற மாதிரி ஓடும் நான் நம்புகிறேன். பிகாஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரியில் மட்டும் நிறைய எமோஷன்ஸ், வேல்யூஸ், டெப்த்து இதெல்லாம் இருக்குது இந்த சினிமாவில். என்னோட ஒரே ஒரு டவுட் வந்து கதை கேட்கும்போது ரொம்ப டெப்த்தாக இருந்தது. நான் கேட்டேன் கார்த்திக், ஹவ் வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டரில்? நான் ஒன்லி எனக்கு கொஞ்சம் இந்த கான்ஃபிடென்ஸ் வந்தது இந்த ட்ரைலர் பார்த்த உடனே. ஹி ஹஸ் மேட் இட் வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் even எக்ஸ்பெக்டட் அந்த அவர் சொல்கிற அந்த சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி ஒரு கலரில் ட்ரைலர் போடுறோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக்.
அண்ட் நிறங்கள் 3 வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் 16 பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ளே வச்சுருந்தது. பட் ஹீ சோஸ் டு டூ துருவங்கள் 16 அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹர்ட் அபவுட் திஸ் சப்ஜெக்ட் பிஃபோர். அப்போ வந்து டைட்டில் வேறு, நாடக மேடை அப்படி என்னமோ ஒரு டைட்டில். ஸோ தட் வாஸ் இன் இஸ் ஹார்ட். அண்ட் தென் எங்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க. Yeah, I was happy because I know எனக்கு அவர் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ். நாட் as a director, he is also a fantastic writer. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்ஸஸ் வந்து ஒரு ஆக்டரோட சக்ஸஸாக இருக்கட்டும், அந்த சினிமாவோட சக்ஸஸாக இருக்கட்டும், இட் ஆல் இஸ் ஃப்ரம் தி பென், இட்ஸ் ஆல் ஃப்ரம் த ரைட்டிங். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால், ஒரு நல்ல டயலாக் இருந்தால், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் இந்த படம் நல்லா தான் இருக்கும் எப்போவுமே. இட் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மிஸ்டர் கார்த்திக் நாராயண் இஸ் நாட் ஓன்லி அ குட் டைரக்டர், இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரைட்டர் ஆல்சோ. தட் ஐ ஹேவ் ஃபுல் கான்ஃபிடென்ஸ். அண்ட் யா, அண்ட் அதர்வா கூட வந்து ஹீஸ் தேர், நைஸ் யங் சார்மிங் பாய். ஆனால் எங்களுக்குள்ள காம்பினேஷன் இல்லாமல் போச்சு. நெக்ஸ்ட் டைம் வில் டூ இட் படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் யா, தேங்க்ஸ் லாட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறங்கள் 3 வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். என்னென்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அ சப்போர்ட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும், இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் அதர்வா பிரதர், ஷரத் சார், ரஹ்மான் சார் அண்ட் துஷ்யந்த், அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னதான் டைரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த டீம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். நிறங்கள் 3 பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமாகட்டும், இது பேசக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோலையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். படம் நவம்பர் 22ஆம் தேதி வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை. அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.